ஹலோ மக்களே, ஜூலை 10 சலங்கியலு ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வரவாள சீரியலும் மேகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க ககன் வீட்டுல நம்ம துருவும் தாராவும் பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம தாராவோ வச்சக்கண்ணு வாங்காம ககனே பாத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம துருவுக்கு அவரோட தங்கச்சி ககனை ஆசைப்பட்டுட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னா அவரோட தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு துருவுக்கு இதுல முதல்ல பெருசா இஷ்டம்லாம் இல்ல. தன்னோட தங்கச்சி தாரா ஆசைப்பட்டுட்டா, அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கறதுக்காக இவரை பூர்ணிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தா நம்ம ககனுக்கும் இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பமே இல்ல. இருந்தாலும் நம்மளோட தங்கச்சி பூரணி அந்த பையனை ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தியாகம்ன்றங்க பேர்ல 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணதுக்கு முடிவெடுக்கிறாங்க. இங்க உடனே சரி என்கேஜ்மெண்ட் டேட்டை பிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம தாரா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, இந்த கல்யாணம் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவோட அண்ணன் துரு ககன் கிட்ட கேட்கிறாரு. அவர் தாராவை பார்க்கவும் இல்ல, தாராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லல, எதுவுமே சொல்லாம எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ககன் சொல்றாரு. இதை கேட்டோன்னா தாராவுக்கு கோவம் வருது. என்னன்னா நான் இந்த தாரா இந்த உலகத்திலே இந்த பூமியில ஒரே ஒரு பீஸ் தான் இந்த தாரா, என்னைய பிடிக்கலையாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தங்கச்சிக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு குசு குசுன்னு துரு காதுல போய் கடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம தாரா. உடனே துருவோ இங்க பாரு, அவங்க கேஷுவலா தானே சொல்றாங்க, நீ எதுக்கு சீரியஸா பேசிட்டு இருக்க, அண்ணா நான் அவர்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு நம்ம தாரா சொல்ல உடனே என் தங்கச்சி உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்ற அப்படிங்கும்போது அதுல ஒண்ணும் இல்லையே, அப்ப நீங்களுமே தனியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துருவையும் பூரணியும் மாடியில அனுப்பி பேச சொல்றாங்க. இங்க கீழே பார்த்தா நம்ம தாராவும் ககனும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம சாரதாவோ என்ன இது அதாவது என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்த தேதி வர குறிக்க வர வந்தாச்சு, இன்னும் இந்த பூமியை காணும், நான் அப்பவே அவளை வான்னு சொன்னேன், ஃபோன் பண்ணியும் சொல்லியாச்சு, ஃபோனையும் எடுக்க மாட்டா, இப்ப என்கிட்ட ஃபோனும் இல்ல, என் ஃபோனையும் ககன் வாங்கிட்டான், பூமி வந்துகிட்டு இருக்காளா, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறா, கடவுளே இது நீதான் ஏதாவது பண்ணி நிறுத்தணும், எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை, என்னோட மருமக பூமியோட வாழ்க்கை இதால கெட்டு போயிடக்கூடாது, கடவுளே சீக்கிரம் பூமியை வரவே இங்க அப்படின்னு நம்ம சாரதா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம சரச்சந்திரா வாக்க நம்ம பூமியால மீற முடியுமா, மீற மாட்டாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு காவலுக்காக பூமி இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அவங்களுக்கு காவல் காக்கிறதுக்காக நம்ம அப்புறம் வாசல்லே சோஃபால உட்காந்துருக்காங்க. இப்ப அவங்களை எப்படியாவது அவங்க மனசை மாத்தி அவங்களை கண்டுக்காம ஆக்க வைக்கணும், அவங்கள ஏமாத்திட்டு தானே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவோ கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி பாக்குற மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமி இங்கதான் உங்களோட மூளை யூஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க, தண்ணி திருக்கும்ல அதுல கரண்ட் ஷாக்கை பிக்ஸ் பண்றாங்க, ஒயரை பிக்ஸ் பண்ணி பைப்பை தொட்டா உடனே ஷாக் அடிக்கிற மாதிரி பண்றாங்க. ஏன்னா இவங்க வெளியே போனா சரச்சந்திரா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க நம்ம அபூர்வா, அதனால இவங்களுக்கு கரண்ட் ஷாக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இந்த அபூர்வாக்கு நல்ல பாடம் கத்துத்தரணும், என்ன தைரியம் இருந்தா என்னையே என் அப்பா கிட்ட பிரிக்க பாப்பாளா, நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தை நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே வராங்க. வரும்போது பார்த்தா நம்ம கேபி, என்னம்மா நீ ககன் வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல மாமா, நான் அதுக்காக தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே கீழே நம்ம சோஃபால நம்ம அபூர்வா உட்காந்து இருக்கிறாங்க. நம்ம பூமியும் சோஃபால உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு கெட்டா உட்காந்துட்டு இப்ப இவளை எப்படி மேல வாஷ்ரூமுக்கு போக வைக்கிறது, பாத்ரூம்ல தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, எப்படி அங்க போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மருதாணியில ஜூஸ் கொண்டு நம்ம அபூர்வா கொடுக்க வராங்க. உடனே நட்சத்திரம் மருதாணியில எனக்கு அந்த ஜூஸை கொடு, எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி அந்த ஜூஸை வாங்குறாங்க. சரி கூடு, அவளுக்கே கூடு அப்படின்னு சொல்றாங்க சித்திய. நட்சத்திராவும் அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அபூர்வா, எதுக்கு நட்சத்திரா நின்றுட்டே குடிச்சிட்டு இருக்கா, உட்காந்துதான் குடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இதோ மம்மி வரேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பக்கத்துல உட்காரலான்னு வராங்க. அந்த நேரத்துல பார்த்தா நம்ம பூமி அவங்க காலை நீட்டிடுறாங்க. நீட்டினதுல நம்ம நட்சத்திரா அப்படி தள்ளி விழுந்துடுறாங்க. அபூர்வா மேல ஜூஸை ஃபுல்லா கொட்டி வச்சிடறாங்க. கொட்டி வச்சோன்னா, ஏய் என்ன நீ பார்த்து வர மாட்டியா, ஒரு ஜூஸை கூட உனக்கு ஒழுங்கா குடிக்க தெரியாதா, இதுதான் குடிக்கிற லட்சணமா, எதுக்கு இப்ப இது எவ்வளவு, இந்த சாரி எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா நட்சத்திரா, உனக்கு சாரியை ஃபுல்லா இப்ப ஒம்பாகிட்டேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நட்சத்திராவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம அபூர்வா. அப்புறம் நம்ம பூமி சும்மா இருக்காம, போ
போய் உன்னோட காஸ்ட்லியான சாரிய போய் முதல்ல பாத்ரூம்ல போய் கழுவிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், கழுவுறதெல்லாம் எனக்கு தெரியும், அதை நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நட்சத்திரா, நீ இங்கே இருந்து இந்த பூமி வெளியே போகாம பாத்துக்கோ, இவ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ மம்மி, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வர நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரம் அதுக்கு அடுத்து காவ காக்கிறதுக்காக பூமியை வெளியே போக விடாம பண்றதுக்காக நட்சத்திரம் இப்ப உட்காந்துட்டாங்க சோஃபால. இவங்க உடனே கழுவுறதுக்காக போறாங்க. உடனே நம்ம பூமிக்கு இங்க சந்தோஷமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஷாக் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை தொடுறாங்க. ஷாக் அடிக்க இங்க பார்த்தா பைப்பை தொட போறாங்க. 1 2 அப்படின்னு எண்ணிட்டு இருக்காங்க நம்ம பூமி. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு நீ இப்ப கவுண்ட் பண்ணிட்டு இருக்க, வெயிட் பண்ணுமா கண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து நட்சத்திராக்கு பாட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து 3ன்னு சொன்னோன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் வந்து ஷாக் அடிக்குது, அந்த பைப் வந்து ஷாக் அடிக்குது, கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரம் வந்துட்டு ஏய் என்னடி பண்ண, எனக்கு என்ன தெரியும், நீ போய் இப்போ காப்பாத்தலன்னா உன் அம்மா வந்து மேலோகத்துக்கு போயிடுவா, இல்ல நான் வெளியே போக கூடாது, இங்கேதான் இருப்பேன்னா இங்கே இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் அம்மா உயிரோட இருக்கிறதும் செத்து போறதும் இப்போ உன் கையில தான் இருக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரு, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. உடனே அம்மாவை காப்பாற்ற போகணும்னு நட்சத்திரா எகிரி குதிச்சு அங்க காப்பாத்துறதுக்காக போறாங்க. மம்மி என்னாச்சு மம்மின்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே கைய வைக்கிறாங்க. முதல்ல பார்த்தா அபூர்வாக்கு மட்டும் தான் ஷாக் அடிச்சிட்டு இருந்தது. இப்ப பார்த்தா இவங்களுக்கு நட்சத்திரக்கும் வேன்னு இவங்களும் எடுத்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. வேன்ட்டு 2 பேரும் கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து கீழே வந்து இப்போ நம்ம பூமி வந்து அப்படியே போய் வந்து பாக்குறாங்க. ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க சுவிட்சை போட்டாங்களோ அந்த ஒயரை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்டோன்னே பார்த்தா இங்க பார்த்தா நம்ம எடுத்து விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. மருதானியில வந்து எட்டு பார்த்துட்டு என்னமாச்சு, ஓ கரண்ட் ஷாக்கா, இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து நான் அபூர்வா மண்டையில பட்டக்குன்னு அடிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே தாங்கி பிடிச்சி பெட்ல வந்து போட்டா உடனே என்னாச்சுன்னு சரச்சந்திர வந்து பார்க்க பூமி வந்து அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறாங்க. இல்லப்பா, கரண்ட் ஷாக் அடிச்சுது, இந்த மருதானியில இருக்குல்ல, இதுதான் வந்து கட்டைய வச்சு அபூர்வா உங்கி மண்டையில அடிச்சுட்டாங்கப்பா, என்னாச்சோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க நம்ம பூமி. உடனே ஏற்பாடு பண்ணுங்க, முதல்ல மருதாணி இலையை வந்து சித்தி முதல்ல அப்புறம் தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. மாமா நீங்க பாத்துக்கோங்க, நான் ககன் வீட்டுக்கு நான் ஆட்டோல போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஆட்டோல ககன் வீட்டை கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நம்ம பூமி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஆட்டோல வந்துட்டே இருக்கிறாங்க. டிராபிக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு, வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா முதல்ல தனியா பேசுறது யாருன்னு பார்த்தா நம்ம தாரா வந்துட்டு ககன் கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு ககனை ஒரு வார்த்தை கூட பேச விடாம இவங்களே லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ககனுக்கு எரிச்சல் தான் வருது. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எனக்கு காஃபி போடவே எனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்து நான் வந்து கிச்சன் பக்கமே அண்ணன் போவிட்டதே கிடையாது, நான் வந்து எங்க வீட்டுல ரொம்பவே செல்லமா வளர்ந்த பொண்ணு, எங்க வீட்டுல எனக்கு கிச்சன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் காஃபி எல்லாம் போட்டது கூட கிடையாது, இந்த வீட்டுல வந்து உங்க அம்மாக்கல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன், என் காஃபி நல்லா இருக்குன்னு நீங்க கூட சொன்னீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க. நம்ம ககனுக்கு தாரா பேசுறதெல்லாம் கேட்டா தலைவலி தான் வரும். தாராவா அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்ம ககனுக்கு அவர் வந்து பூரணி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாராவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த தாராவோ தன்னோட புகழை ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க. என் அண்ணன் எனக்காக என்ன வேணா செய்வான், நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கோயில பார்த்தோன்னே நான் உங்க மேல காதல்ல விழுந்துட்டேன், அதுக்கடுத்து நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீங்களே கரெக்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ககன், நானே தான் பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு காஃபில வந்து எவ்வளவு சுகர் போட பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே காஃபில உங்களுக்கு அதிகமா சுகர் போடணுமா இல்ல கம்மியா சுகர் போட பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ககனம் எனக்கு நார்மலா இருந்தாலே பிடிக்கும், அப்படியெல்லாம் இனிமேல் நீங்க சொல்லக்கூடாது, காஃபில இனிமேல் அதிகமா சுகர் போட்டுக்கோங்க, ஏன்னா எனக்கு அப்படிதான் பிடிக்கும், ஏன் நான் ஏன் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ககன் கேட்க, நம்ம 2 பேரும் இப்போ கல்யாணம் ஆக போறோம்ல, நான் உங்களுக்கு மனைவியா வர போறேன்னா எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதானே உங்களுக்கும் பிடிக்கணும், அப்போ எனக்கு வந்து சுகர் காஃபில அதிகமா இருந்தாதான் பிடிக்கும், அதனால இனிமேல் நீங்களும் அப்படியே குடிச்சு பழகிக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி கேவலமா ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க ககனுக்கு. அதுக்கடுத்து வந்ததுல இருந்து நானே தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேச மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எதுவும் சொல்ல மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதானே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, அது வந்து எனக்கு உங்களுக்கு இந்த கல்யாணம், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாதான் பூர்ணியோட கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தாராக்கு வந்து கோவம் வருது, இது
அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல ககனுக்கு வந்து போன் வருது. தாரா ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ககனுக்கு கால் வருது. கால் வந்தோடனே அட்டன் பண்ணி 1 minute அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிட்ட சொல்லிட்டு ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, கல்யாண விஷயமா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வர மாட்டேன், நாளைக்கு தான் ஆஃபீஸ் வரேன், என்ன 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 இது முக்கியமான ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்கம் டேக்ஸ் விஷயமா. நம்ம தாராக்கோ வந்து ரொம்பவே கோவம் வருது. அப்படி ககன் போனை புடுங்கி கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ நான் இப்போ உங்களை தானே பார்க்க வந்திருக்கேன், நீங்க தான் அவங்க கிட்ட முதல்ல போன்ல சொன்னீங்கல்ல எனக்கு இங்க கல்யாண விஷயமா பேச வந்திருக்கணும், அந்த காமன் சென்ஸ் கூட அவங்களுக்கு இல்லையா, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. இந்த தாரா இந்த பூமியில ஒரே பீஸ் நான் தான், எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நடக்கணும், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணணுமா, எனக்கு வெயிட் பண்ணி எல்லாம் பழக்கமே கிடையாது, நீங்க என் கூட இருக்கும்போது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை விட்டு போன்ல பேசிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து இப்பவே வந்து ரொம்ப அடமண்டா ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துட்டு இருக்காங்க. எதனால என் மேலதான் உனக்கு போக்கஸே இருக்கணும், வேற என் கூட இருக்கும்போது வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்க கூடாது, யார பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கடைசியா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த நேரத்துல பார்த்தா நம்ம பூர்ணி வந்து மாடியில வந்து அவரு வந்து துருவ கூட பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கோ வெக்கம். துருவுக்குமே பூரணியை பிடிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ககன் வந்து அவங்க பொண்ணு பார்க்கும் போதே உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு வந்து கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு, என் தங்கச்சி வந்து அந்த பையனை காதலிச்சா, ஆனா அந்த பையன் வந்து என் தங்கச்சியை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அது வந்து என் தங்கச்சி வந்து அதுல இருந்து இன்னும் வெளியே வரல, அதனால அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். இதெல்லாமே எங்க வீட்டை பத்தி, எனக்கு எங்க வீட்டுல எங்க அப்பாலாம் கிடையாது, எங்க அப்பா எங்களை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியா துருவ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாரு. உடனே இப்ப பூரணிக்கும் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து என் தங்கச்சி தான் முக்கியம், என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னா நான் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பூரணிக்கும் இதை கேட்டோன்னே எனக்கு என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பூரணிக்குமா அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படி சொல்ல வரல, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி துருவ சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க யாரையாவது காதலிச்சிங்களா அப்படின்னு கேட்பாரு. உடனே வந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூரணி வந்து சொல்லுவாங்க. இல்ல இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாது, அதனால ஒண்ணு சொல்லிடுறேன். நான் சிவான்னு ஒரு பையனை முன்னாடி காதலிச்சேன், ஆனா அது கல்யாண மேடை வரைக்கும் வந்து அந்த கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு நம்ம பூர்ணி சொல்லுவாங்க. உடனே நம்ம துரு வந்து ரொம்ப கோவமா மூஞ்ச வச்சிருக்க மாதிரி வச்சுட்டு கெக்கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இதெல்லாம் உங்க அண்ணன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஆனா இப்ப நீங்களும் என்கிட்ட இதே உண்மையை சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு இப்பவே உங்களை ரொம்பவே பிடிச்சிருச்சு, நீங்க ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா நடந்தது எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிட்டீங்க. இதே உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா இந்த மாதிரி நான் காதலிச்சேங்கிறதையும் கல்யாணம் நின்று போனதையும் மறைச்சிருப்பாங்க, ஆனா நீங்க அப்படி பண்ணல, எனக்கு இந்த கேரக்டர் உங்ககிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என் அண்ணன் சொன்னதும் கரெக்ட் தான், நீங்க அப்படியே தங்கச்சின்னா உலகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் அண்ணனுக்கும் நான் அப்படிதான், என் அண்ணனுக்கும் அப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த இதுவும் இல்ல, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல, அப்போ நீங்க யாராச்சும் காதலிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பூரணி வந்து துருவ பத்தி கேட்கும்போது, உடனே ஆமா காதலிச்சேன், அப்பயே நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் என் தங்கச்சியை தான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படி, அப்போ தங்கச்சி மேல அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து வெக்கப்பட்டுட்டு உடனே ககன் கிட்ட ஓடி வருவாங்க. ககன் கீழே பேசிட்டு இருப்பாங்க, இவங்க துருவும் பூர்ணியும் மாடியில பேசிட்டு இருப்பாங்க. கீழே வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி, என்னம்மா அண்ணா நீ சொன்ன மாதிரியே தான் அவர் இருக்காரு, நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் அப்படியே துரு இருக்காரு, எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் கல்யாணத்தை பண்ணி வேணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்துல ஓடிடுவாங்க. உடனே அதுக்கடுத்து இப்பதான் வந்து இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களா, இவங்க தாரா எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துட்டு இருந்தோன்னே, ஆமா நீங்க என்ன சொன்னீங்க, இதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க, ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இப்போ ககன் வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுல, சொன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க, நீங்க ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவா இருக்கீங்க, ரொம்ப டக்குன்னு பேசுறீங்க, எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுருவாரு. அவருக்கு வந்து முதல்ல இவர் பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல வந்திருப்பாங்க. அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லா உண்மையுமே தாராக்கும் தெரியும், அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால இனிமேல் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை,
அப்படிங்கிற மாதிரி தாரா வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரி ஒரு வழியா இப்போ உங்களுக்கு என் அண்ணாக்கும் உங்க தங்கச்சியை பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல இவங்களோட வேலைக்காரி, அதாவது தாரா வீட்டுல லக்ஷ்மின்னு ஒரு வேலைக்காரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தாராமா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஹே யாரு நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க, உனக்கு யாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து ஆல்ரெடி இருக்கிற டென்ஷனை இந்த லக்ஷ்மி மேல கட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க இடுப்புல வந்து பட்டன் போன் இருக்கிறத நம்ம சாரதா பாத்துருவாங்க. ஐயோ இவகிட்ட நல்லபடியா அப்படியாவது பேசி இந்த போனை வாங்கணும்னு சொல்லிட்டு, ஐயோ யாருமா நீ அப்படிங்கும்போது, நான் தாரா அம்மா வீட்டு வேலைக்காரிமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. நீ உன் பேருக்கு ஏத்த மாதிரியே நீ ரொம்ப லக்ஷ்மி கடாச்சமா இருக்கிறமா. ஆமா நீ அந்த வீட்டுல எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க, இதுதான் உன் போனா, ஒரு நிமிஷம் ஒரு போன் கொடுக்குறியா, நான் ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேக்குறாங்க. இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை வாங்கிட்டு வந்துட்டு பால்கனிக்கு வந்துடுறாங்க. வெளியே வந்து கார்டன்ல நின்று, அம்மா பூமி எங்கம்மா வந்துட்டு இருக்க, என்னம்மா நான் எப்பவே சொன்னேன் நீ இன்னும் வரவே இல்லை, இங்க பாரு நிச்சயதார்த்த செய்தியே குறிக்கிற அளவுக்கு வந்தாச்சு, நீ எப்ப வர போற, எப்ப வந்து நிறுத்த போற, இங்க என்ன நடக்க போகுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, இங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து பூமி, நடக்க கூடாது பூமி, உனக்கு துரோகம் நடக்க கூடாது. ஐயோ அத்தை, இங்க வீட்டுல என் அப்பா என்ன விடல, அடைச்சு வச்சுட்டாங்க, இப்ப நான் வந்துகிட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு ஆட்டோல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, நீங்க எப்படியாவது அந்த பூரணிக்கு பாத்துக்க மாப்பிள்ளையோட போன் நம்பரை மட்டும் எனக்கு வாங்கி அனுப்புங்க, நான் மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஏமா, இல்ல முதல்ல அவருக்கு கால் பண்ணி ககனுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இப்பவே வாங்கி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து இந்த லட்சுமி கிட்ட வந்து, சரி நீ உன் போன் நம்பர் சொல்றியாமா அப்படின்னு கேட்பாங்க. போன் நம்பர் சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. 944 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ககன் வந்துருவாரு, மேடையில இருந்து பாத்துட்டு இருப்பாரு. ககன் கீழே வந்துருவாரு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஐயா நான் தாரா வீட்டு வேலை செய்யறவங்க அப்படின்னு கேட்பாங்க. அம்மாட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க போன் நம்பர் கேட்டாங்க அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது போனை புடுங்கி இவங்க கிட்டே கொடுத்துருவாங்க. திரும்ப லட்சுமி கிட்டே கொடுத்துட்டு, இங்க பாருங்கம்மா தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், அம்மா எந்த நம்பர் கேட்டாலும் நீங்க கொடுக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்ட ஆர்டர் போட்டுட்டு இவரை பாட்டு மேல போயிருவாரு. ஆனா கையில இருந்த போனை வந்து பாத்துருக்க மாட்டாரு. நம்ம சாரதா கையில இருந்த போன், அந்த பட்டன் போன் தானே, அவங்க சேலைக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க, பாத்துருக்க மாட்டாரு. இவங்க போன் நம்பர் மட்டும் வாங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு போன் நம்பர் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருவாரு. சரி நான் இப்பவே போய் தாராவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்கு அங்க போறீங்கன்னு எனக்கே தெரியும், நானே போய் அவளை கூட்டிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கல்யாணத்தை நிறுத்ததான் இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு, நானே போய் அவளை கூட்டிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாராவை கூப்பிடுறதுக்காக போவாரு. உடனே இவங்க ஆல்ரெடி பார்த்தா இங்க பூரணியும் துருவுக்கும் காதல் வலையில விழுந்து 2 பேருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் பார்த்தா இவங்க வந்துட்டு உங்க போன் நம்பர் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துரு வந்து பூரணியை பார்த்து போன் நம்பர் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் சாரதா வந்து, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, இல்ல ஆண்டி எனக்கும் பிடிச்சிருக்கு அதான் நம்பர் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் வாங்கிக்கோங்க, முதல்ல நீ உங்களோட போன் நம்பர் எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துரு கிட்ட வந்து போன் நம்பரை வாங்கியிருப்பாங்க. நம்ம சாரதா வந்து வாங்கி அதை பூமி போனுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. அனுப்பிட்டு இவங்க அனுப்பிட்டாங்க. உடனே அம்மான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. சரி ககன் என்ன கூப்பிடுறான், நீங்க 2 பேர் பேசிட்டு சீக்கிரம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து போயிருவாங்க. உடனே பூமிக்கு திரும்பி கால் பண்ணி, அம்மா நான் உனக்கு அந்த பையனோட போன் நம்பர் அனுப்பியிருக்கேன், நீ ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் பாத்துட்டேன் அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு அடுத்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பூமியும் சொல்லிட்டு அந்த போன் நம்பருக்கு வந்து இது பண்ணலான்னு வந்துருவாங்க. கீழே பட்டப்ப எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. நம்ம தாரா, துரு, ககன், பூர்ணி, சாரதா எல்லாருமே கீழே தான் இருப்பாங்க. சோஃபாக்கு வந்துருவாங்க. சரி உடனே தாரா சொல்லுவாங்க, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, என் அண்ணனுக்கும் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அத மாதிரி உங்க தங்கச்சிக்கும் என் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ககனுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் அடுத்து என்ன என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் தானே, என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா, என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட்டும் குறிச்சாச்சு ஒரு வழியா, இன்னும் 2 வாரத்துல கல்யாணமும் இருக்கு, அதுக்கான ஏற்பாடுலாம் நாங்களும் பண்ணணும், நம்ம என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் எங்க போய் பண்ணலாம், அதை பத்தி பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சாரதாவுக்கு இங்க தூக்கி வாரி போடும், என்ன இது இன்னைக்கு தானே பார்க்க வந்தாங்க, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காங்க, பூமி வேற நான் போன் நம்பரே அனுப்பிட்டேன், இன்னும் போனும் வரல, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா வந்து பயந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தா துருவுக்கு வந்து போன் கால் வரும். உடனே ஹலோ யாரு, நீங்க துருவா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா நான் துரு தான் பேசுறேன், நீங்க யாருங்கும் போது இந்த சைடு பூமி தான் துருவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நான் பூமி, ககனோட ஒய்ஃப் பூமி பேசுறேன். ஓ நீங்களா, எனக்கு தெரியுமே, ககனுக்கு யாருக்குனே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமே, அவங்களும் அவங்க ஒய்ஃபும்
வந்து ஒன்னா இல்லையே, பிரிஞ்சுட்டாங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்களேன். உடனே பூமி ககன் கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. உடனே உங்க பூமி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர்ல போடுவாரு துரு. உடனே நம்ம ககனும் இருந்துட்டு என்ன மாமா இதெல்லாம், ஓ அதுக்குள்ள நீங்க 2வது கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? நான் இங்க மனைவி வந்து இங்க குத்துக்கல்லாட்டம் இங்க இருக்கும்போது அதுக்குள்ள நீங்க எப்படி 2வது கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஷட் அப் பூமி, நீ எதுக்கு இங்க கால் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் பூமியை பிடிச்சி கரிச்சு கூட்டிட்டு இதுக்கு எல்லாமே சாரதா தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து சாரதா பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க. சாரதா வந்து ககனே பார்க்காம வேற எங்கேயோ பாக்குற மாதிரி. நம்ம ககனுக்கோ கோவம் வந்துடும். ஒழுங்கா நீ காலை கட் பண்றியா இல்லையா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நீங்க சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா நம்ம 2 பேத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிருமா? நீங்க கட்டின தாலி இன்னும் என் கழுத்துலதான் இருக்குமாமா, எனக்கு நீங்க தான் என்னோட புருஷன், அதை மாத்த யாராலையும் முடியாது அப்படின்னு பூமி வந்து அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து துரு வந்து கேட்பாரு, நீங்க 2 பேர் தான் பிரிஞ்சு போயிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ நாங்க இன்னும் பிரிஞ்செல்லாம் போல, நான் இந்த வீட்டுல அவங்க அந்த வீட்டுல தூரமா தான் இருக்கோமே தவிர இன்னும் நான் பிரியெல்லாம் இல்ல. இன்னும் நான் வந்து என் மாமா தான் நான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நாங்க இன்னும் டிவோர்ஸே வாங்கல, நாங்க இன்னும் வந்து லீகலா எந்த முடிவு எடுக்கல, பிரியவும் இல்ல. அப்புறம் எப்படி மனைவி இருக்கும்போது எப்படி நீங்க இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம துரு கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்பீக்கர்ல தானே போட்டுப்பாரு. பூமி ஒரு பக்கம் பேச, துரு ஒரு பக்கம் பேச, ககன் ஒரு பக்கம் பேசன்னு மாறி மாறி எல்லாரும் இப்படி போன்ல பேசிட்டே இருப்பாங்க. உடனே துரு வந்துட்டு, என்ன ககன் இதெல்லாம், அப்ப நீங்க என்கிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணத்தை முடிக்கலான்னு பாத்தீங்களா? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கும் போது அதுக்கடுத்து பூமி சொல்லுவாங்க, நான் வேற யாரும் இல்ல, நான் சரச்சந்திராவோட பொண்ணு பூமி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பாருங்க, நானும் என் மாமாவும் இன்னும் லீகலா டிவோர்ஸ் வாங்கி பிரியவே இல்லை. அதுக்குள்ள எப்படி நீங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மாமா உங்களுக்கு எந்த பொண்ணை பார்த்திருக்கீங்க, அந்த பொண்ணு யாரு, வரட்டும், நான் இங்க வீட்டுக்கு தான் இப்ப வந்துட்டு இருக்கேன், வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பூமி இப்ப நீ போனை கட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ககன் இங்க இருந்து கத்திட்டு இருப்பாரு. துரு ஒன்னே, சரி நீங்க நம்பலன்னா நீங்க சாரதாத்திக்கிட்டே கேட்டு பாருங்க, நான் இன்னும் அபிஷியலா நாங்க 2 பேரும் பிரியவே இல்லை, டிவோர்ஸும் வாங்கல ஒன்னும் வாங்கல, நீங்க வேணா சாரதாத்திக்கிட்ட நம்பலன்னா கேட்டு பாருங்க அப்படின்னு வந்து பூமி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே துருவும், நீங்க சொல்லுங்க ஆண்டி, நீங்களாச்சும் உண்மையை சொல்லுங்க, அதாவது ககனும் பூமியும் பிரிச்சுட்டாங்களா இல்ல பிரியலையா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ககன் வந்து ஆல்ரெடி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாரு சாரதா கிட்ட, ஆமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்பயும் கண்ணை காட்டிட்டு இருப்பாரு. டிவோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டிட்டு இருப்பாரு. நம்ம சாரதாவோ ககனுக்கு வந்து சாதகமா பேசல, பூமிக்கு சாதகமாவும் பேசல, அப்படியே அமைதியாவே இருந்துட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி அங்கிருந்து கால் பேசிட்டு இருப்பாங்களா, அத்தை இதுக்கு நீங்க தான் சாட்சி, இப்ப நீங்க தான் உண்மையை சொல்லணும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, நான் ஒன்னும் உங்களை பொய் சொல்லலையே அப்படிங்கும் போது அதுக்கடுத்து சாரதா வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. இல்லப்பா அவங்க இன்னும் டிவோர்ஸ் வாங்கலப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஜஸ்ட் ஸ்டாப் இந்த என்கேஜ்மெண்ட்டே நாங்க நிறுத்துறோம், எங்களுக்கு இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். ககன் நான் உங்களை ரொம்ப பெரியவர் ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வாட் இஸ் திஸ் ககன், இதுதான் நீங்க இதுவா இருக்குதா, நீங்க உங்க பொண்டாட்டியோட பிரிஞ்சுட்டேன்னு சொல்லி தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க, நான் என் தங்கச்சிக்காக தான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா நீங்களே இன்னும் முதல் மனைவிய வந்து இன்னும் பிரியாதப்போ எப்படி இந்த கல்யாணம் நடக்கும், இந்த கல்யாணம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாரா அப்படின்னு நிறுத்திட்டு போவாங்க. அண்ணா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுனா எதுவும் பண்ணாதனா சொல்லிட்டு இருப்பாங்க. தாரா நீ எதுவும் பேச தேவையில்லை அப்படின்னு நம்ம தாராவை துரு வந்து வலுக்கட்டாயமா அந்த வீட்டுல இருந்து இழுத்துட்டு போயிருவாங்க. தாராக்கு வந்து ககனை விட்டு கொடுக்க மனசு இல்லை, எப்படியாச்சும் நான் ககனை அடையணும் அப்படின்னு நான் சொல்றதை கேள்வி கெஞ்சிட்டு இருப்பாங்க. துரு வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிருவாங்க. உடனே இங்க கோவமா நின்றுட்டு இருப்பாங்க நம்ம ககன். பூரணிக்கு அதுக்கு மேல கோவந்துரும். முதல்ல தான் என் வாழ்க்கையை கெடுத்த சின்ன பின்னமாக்குனா என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த பிந்துவுக்கு என் அண்ணன் கையாலே கல்யாணம் பண்ணி வச்ச அந்த சிவாவை இப்போ எனக்கு எந்த சம்பந்தம் வந்தாலும் கெடுக்கிறதா இவளோட வேலையா, அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு நினைச்சேன், ஆனா அவ இப்பவும் வந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே சாரதா வந்து எதுவுமே பேசாம இங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. நம்ம ககன் வந்து பூமி வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல இவங்க வந்துட்டு இருக்காங்களா, ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது வந்து இறங்குவாங்க. அத்தை இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சுல, அத்தை அவங்க போயிட்டாங்களா, இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே என்ன அப்படின்னு சொல்லி ககன் வந்து, என்ன மாமா இதெல்லாம், நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க எப்படி இன்னொரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, இங்க பாரு நான் உன்னை என் வாழ்க்கையில இருந்து எப்போ தூக்கி எரிஞ்சிட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு பூமி கணத்துல பலார்னு நம்ம ககன் வந்து அறைய ஆரம்பிச்சிருவாரு.
அப்புறம் பார்த்தா நம்ம பூர்ணிக்கு கோவம் வந்துடும். உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ என்னமோ நீ இந்த வீட்டுல எல்லாரும் நீ இந்த வீட்டு தேவதைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நீ தேவதை கிடையாது, நீ பெரியான ராட்சசி. அந்த 2 குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எப்பவும் ஆகவே ஆகாது. உனக்கு எப்பனாலும் அந்த வீட்டு ரத்தம் தானே ஓடுது. நீ எங்க குடும்பம் நல்லா இருக்கவே கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. முதல்ல உன் தம்பி சிவாவை வச்சு என் வாழ்க்கையை கெடுத்த, என்னையதான் காதலிக்கிறான்னு சொல்லி நம்ப வச்சு கடைசியில அந்த பிந்து கழுத்துல தாலி கட்ட வச்ச. அதுவும் இல்லாம நான் அவனுக்காக நான் சாக கூட துணிஞ்சேன். ஆனா நீ கடைசி வரை நீ என்னை நம்ப வச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க பூமி, இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ இந்த சம்மதத்தையும் கெடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எதுக்கு இந்த மாதிரி என் தங்கச்சி சம்மந்தத்தை இப்படி கெடுக்கிற, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு ககன் அதுக்கு அடுத்து பூமியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ மாமா, நீங்க பூர்ணி கல்யாணத்தை மட்டும் பண்றீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் இதுக்கு என்னோட புருஷனை விட்டு கொடுக்கணும்? பூர்ணிக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னா இதை விட பெரிய சம்மந்தமா பாத்துக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க என்னைய விட்டு கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் போட்டா நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? அந்த கண்டிஷனுக்கு நீங்க எப்படி ஒத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி இவரு ககன் கிட்ட பூமி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, உடனே அதுக்கு அடுத்து நம்ம பூர்ணி இருந்துட்டு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இங்க பாரு பூமி, உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீ இந்த வீட்டுல இருக்கிற வர எதுவுமே நல்லாவே இருக்காது, உனையதான் என் அண்ணா வேண்டான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப இந்த வீட்டு விஷயத்துல நீ தலையிட்டு இருக்கா? அண்ணா நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, எனக்கு துரு மட்டும் தான் வேணும், எனக்கு துரு தான் என்னோட புருஷன், திரு தான் என்னோட உலகம், நான் வேற எந்த பையனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேற எந்த பையனுக்கும் என் வாழ்க்கையில இடமும் கிடையாது, வேற எந்த பையனும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு துரு தான் வேணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, எனக்கு துரு கூட தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ரூம்ல கதவை சாத்த போவாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, என்னமோ நீ அண்ணி உனக்காக இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியாதா? பூமி தானே உன் உயிரை காப்பாத்துனது, பூமி தானே ககன் எத்தனை வாட்டி எத்தனை இதுல இருந்து காப்பாத்திருக்கா, அதெல்லாம் நினைச்சு பார்க்காம இப்படிதான் உன் அண்ணியை எதிர்த்து பேசுவியா சாரதா அப்படின்னு சொல்லி சாரதா எதிர்த்து பேசுவான்னு சொல்லிட்டு பூர்ணி பிடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க. பாரு அண்ணா, இவ்வளவு நடந்தும் அம்மா பாரு இப்பவும் அந்த பூமிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறாங்களான்னு பாரு, நம்ம பூமியாலதான் உன் பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போயிருக்கு, அதை பத்தி உனக்கு கவலை இல்லை, இப்போ உனக்கு உன் மருமக தான் நான் பெருசா போயிட்டாளா? அண்ணா எனக்கு தெரியாது, எனக்கு துரு மட்டும் தான் வேணும், இல்லைன்னா நான் செத்துருவேன், துருவ மட்டும் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நான் என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வேகமா போய் கதவை சாத்திக்கிறாங்க. உடனே பாரு என் தங்கச்சிய பாரு, அவ என்ன பாவம் பண்ணா உனக்கு, எதுக்கு அவன் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ககன் இந்த மாதிரி பூமி கிட்ட கேட்டு இருப்பாங்க. ஐயோ மாமா, நீங்க பூர்ணிக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, அதுக்காக நீங்க எதுக்கு அந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்ப என்னோட நிலைமை என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ககன் சொல்லுவாரு. எனக்கு என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுக்காக இப்ப நான் அந்த தாரா கழுத்துல தாலி கட்டி அவளை என் ஒய்ஃபை ஏத்துக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமாமா பேசிட்டு இருக்கிறீங்க, அப்போ நான் உங்களுக்கு அவ்வளவுதானா, இங்க பாரு, அப்போ நான் உங்களுக்கு நான் அவ்வளவுதானா, உங்க வாழ்க்கையை விட்டு நான் போயிட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. என்னோட பார்வையில நீ எப்போ செத்து போயிட்ட, உனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் என் வாழ்க்கையில உனக்கு இடமும் கிடையாது அப்படின்னு ககன் இப்படி எல்லாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. உடனே பூமி சொல்லுவாங்க. ஐயோ மாமா, இப்ப பூர்ணி இடத்துல நான் இருந்து பூர்ணி என் இடத்துல இருந்தாலும் நீங்க இப்படிதான் யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க தங்கச்சிக்கு பூர்ணி வாழ்க்கையில இந்த மாதிரி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க மாமா, கொஞ்சமாச்சும் என்னைய பத்தி யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை பத்தி எந்த கவலையும் இல்லை, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இனிமேல் தயவு செஞ்சு வாழ்க்கையில வராத, நான் பூர்ணி சந்தோஷத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்கனாலும் பண்ணுவேன், அவ்வளவுதான், அதை பத்தி நீ உனக்கு கேட்கறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாதுன்னு பூமியை தரத்தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வாசலை விட்டு கதை வடிச்சிட்டு இதுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கு வர்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி கதை வடிச்சிட்டு போயிருவாங்க. இங்க பார்த்தா அப்படியே சரச்சந்திரா வீட்டுல சரச்சந்திராவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம அபூர்வாவை நட்சத்திராவை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு என்ன முதல்ல பிளம்பரை வர சொல்லி அங்க எங்க ஷாக் அடிச்சது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க, இது எது லூஸ் கான்ட்ராக்டா இருந்தா இதெல்லாம் முதல்ல பாக்குறது இல்லையா, இப்ப பாரு அபூர்வாக்கு எப்படி ஆயிடுச்சு. ஐயோ மாமா, இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடந்தது நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த பூமி தான், அவதான் வேணும்னே இந்த மாதிரி கரண்ட் ஷாக் வச்சிருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், அவ என்னையும் நட்சத்திராவையும் கொண்டுட்டு இந்த சொத்தை ஃபுல்லா அவ அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாமா அப்படின்னு சொன்னாங்க. உன்னை கேப்பி, ஐயோ இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க பூமி மேலதான் பழிய போடுவீங்களா, பூமி இப்ப என்ன பண்ணா, அது லூஸ் கான்ட்ராக்டா இருந்தா அதுக்கு பூமி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிடு. கேபி நீ வாய மூடு,
ஐயோ மாமா, இவங்க சொல்ற எதையுமே நம்பாதீங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, பூமி வந்து இங்க பாருங்க, நீங்க பூமியை ககன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தீங்கல்ல, அவதான் இந்த மாதிரி கரண்ட் செக் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இப்ப இந்த ககன் வீட்டுக்கு போயிருப்பா. நீங்க என்னதான் இந்த ககன் வீட்டுல இருந்து ஒட்டு வேணாம் உறவு வேண்டாம்னு சொன்னாலும் அந்த பூமி என்ன கேட்கவா போறா? அவ கேட்கவே மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? பூமிக்கு வந்து அந்த ககன் தானே உயிர் உலகம் எல்லாம். அவனை பாக்குறதுக்காண்டிதான் போறதுக்காண்டிதான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சு எங்க உயிரோட விளையாடி இருக்கா. நீங்க வேணா பாருங்க, வீட்டுல எங்க வேணா தேடி பாருங்க, அந்த பூமி எங்கேயும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மாமா, இருக்காங்க, வீட்டுலதான் இருக்காங்கன்னு கேபி வந்து சரச்சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இல்ல வீட்டுலதான் பூமி இருக்காங்க அம்மா, பூமின்னு கூப்பிட்டு இருக்காரு. உன்னை கேபி அதெல்லாம் நீ ஒண்ணு கூப்பிட வேண்டாம், நக்ஷத்ரா நீ போய் மாடியில போய் கூப்பிட்டு வா, வீட்டுலதானே இருக்கா, பூமி வீட்டுல இல்ல, நான் இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் வந்து இங்க நீ போய் கூட்டிட்டு மேல போய் பாத்துட்டு வா நக்ஷத்ரான்னு. நான் உண்மையதான் சொல்றேன் மாமா, கண்டிப்பா அவ வீட்டுல இருக்க மாட்டா, வேணாலும் பாருங்க. அவ வீட்டுல இல்லன்னா நீங்க நம்புவீங்களா? அவதான் எனக்கு இந்த கரண்ட் ஷாக் வச்சு அவ ககன் வீட்டுக்கு, ஏன்னா ககன் வீட்டுக்கு போயிருப்பா, நீங்க வேணா அவளுக்கு கால் பண்ணி பாருங்க, அவ போனை கூட இப்ப எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வீட்டுக்குள்ள ஃபுல்லா தேடி பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ள எங்கேயுமே பூமி இருக்க மாட்டாங்க. மாடியில அவங்க ரூம்ல எல்லாம் போய் தேடி பார்ப்பாங்க நக்ஷத்ரா. பூமி வந்து வீட்டுக்குள்ள, அதாவது மாடியெல்லாம் இருக்க மாட்டாங்க. உடனே நான் சொன்னேன்ல, நீங்க வேணா இப்ப பூமிக்கு கால் பண்ணுங்க, அவ அந்த ககன் வீட்டுலதான் இருப்பா, நீங்க நம்பலன்னா போன் பண்ணி பாருங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம இவரும் வந்துட்டு சரச்சந்திரவும் போன் அடிப்பாங்க, பூமிக்கு கால் பண்ணுவாங்க. கிளிங் கிளிங்னு பூஜை ரூம்ல இருந்து சவுண்ட் வரும். என்ன இங்க இருந்து சத்தம் வருது அப்படிங்கும் போது நம்ம பூமி அப்படியே கதவை திறந்து உள்ள தீபாரண தட்டை எடுத்துட்டு வருவாங்க. உடனே ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்துட்டு இந்தாங்க மாமா ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஐயோ நடிக்கிறா மாமா, நான் எதுக்கு நடிக்க போறேன், நான் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல்ல இந்த நேரத்துல எதுக்குடி பூஜையெல்லாம், என்ன புது ஆக்டிங்கா அப்படின்னு நட்சத்திர கேக்குறாங்க. உன்னை கேப்பி, உனக்குதான், நீ தான் இந்த வீட்டுல பூஜை எதுவும் பண்ண மாட்ட, அந்த பூமி வந்து அது அவளுக்கு தெரியாததா எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு, உனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, நீ அவளை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேபி வந்து நம்ம நட்சத்திராவை ஆஃப் பண்ணிடுவாங்க. உடனே ஆரத்தி எடுத்துக்கோங்க மாமான்னு சொல்லிட்டு ஆரத்திய வரிசைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பூமி கேபிக்கு முதல்ல கொடுக்கறது, அபூர்வாக்கு கொடுக்கறது, சரச்சந்திராக்கு கொடுக்கறது, மருதாணி இலைக்கு, நட்சத்திராக்கு, மீராக்குன்னு எல்லாருக்கும் வரிசைக்கு ஆரத்தியை தூக்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து கொடுத்துட்டு இப்ப பரவாயில்லையா சித்தி, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கலாம்ல அப்படிம்பாங்க. ஐயோ மாமா, இவ நடிக்கிற மாமா, இவ சொல்றதை எதையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஐயோ இதுல நம்புறதுக்கு என்ன இருக்கு, நான் வீட்டுல பூஜை தானே பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு நேரம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் வர முடியல, நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே இந்த ஆர்த்தி தட்டை ஒரு நிமிஷம் பிடிங்களா அப்படின்னு சொல்லி அபூர்வா கையில அந்த ஆர்த்தி தட்டை கொடுத்து அச்சதையை நம்ம சரச்சந்திர கையில கொடுத்த, அப்பா நான் நல்லா இருக்கணும், நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, நான் எப்பவுமே உங்க பொண்ணா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சரச்சந்திர காலில் விழுந்துடுறாரு. சரச்சந்திராக்கோ இப்ப அபூர்வா ஏதோ ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சாங்க, ஆனா பூமிகா எங்கேயும் வெளியே போலியே, அவ வீட்டுல தானே இருந்தாங்கிற மாதிரி நம்பிட்டாங்க. உடனே அச்சதையும் தூவிட்டு அவர் பட்டு போயிடுறாரு. உடனே பூமி இருந்துச்சு அபூர்வா கிட்ட, இந்த நல்லவங்களை எப்பவும் கெட்டவங்களே ஜெயிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த நல்லவங்களுக்கு கடவுளே வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. இங்க பார்த்தா நம்ம அபூர்வாக்கு வந்து கோவம் பின் உச்சிட்டே போறாங்க. ரூமுக்கு போய் நம்ம அபூர்வா, நட்சத்திரா, மருதாணி எல்லாம் எல்லாரும் ஒண்ணு கூடி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல. அபூர்வா வந்துட்டு, மம்மி என்ன மம்மி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை இந்த மாதிரி கரண்ட் ஷாக் வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருப்பாங்க. உடனே அபூர்வா, அவ என்ன எனக்கே ஷாக்கு வச்சுட்டு அந்த ககன் வீட்டுக்கு போயிட்டு வராளா, அவளை நான் என்ன எனக்கே ஷாக்க வச்சு இவ்வளவு பெரிய இது பண்றாளா, அவளுக்கு இதுக்கும் சேர்த்து வச்சு நம்ம பழி வாங்குவோம் நட்சத்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆல்ரெடி எப்படியோ இப்ப அந்த ககன் கிட்ட இருந்து ககன் வாழ்க்கையில இருந்து மொத்தமா இந்த பூமியை பிரிச்சாச்சு. அந்த ககன் இப்போ இனிமேல் பூமி பக்கம் திரும்பவே மாட்டான், ஏன்னா அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுவும் இல்லாம அந்த பூரிக்கு பூமியை கண்டாலே பத்திக்கிட்டு வரும். அவ அந்த பூரி நினைச்சிட்டு இருக்கா பிந்துவுக்கு சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நம்ம பூமி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால பூரி இந்த ஜென்மத்துல இவளை இனிமேல் அந்த வீட்டுல சேர்த்துக்க மாட்டா. அதுவும் இல்லாம ககன் வந்து தான் தங்கச்சி வாழ்க்கையை இந்த மாதிரி சீரழிச்சதுனால அவனும் இனிமேல் சேர்த்துக்க மாட்டான். இவ வாழ்க்கையில இருந்து மொத்தமா இந்த ககன் வாழ்க்கையில இருந்து மொத்தமா இந்த பூமியை அனுப்பி விட்டுட்டான். அவன் இன்னொரு பொண்ணை இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான். இவ என்ன நினைச்சாலும் இனிமேல் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அப்படியே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாலும் இங்க அவங்க அப்பா கையில மாட்டி சிக்கி சின்ன பின்னமாவா. அவளுக்கு போற இடையெல்லாம் இனிமேல் அடிமேல் அடிதான். அவ கடைசியில ஏண்டா நம்ம வந்து உயிர் பொழைச்சு வந்தோம், இதுக்கு நம்ம வந்து செத்தே போயிருக்கலாமே அப்படிங்கிற நிலைமை வர விட மாட்டேன், எனக்கே கரண்ட் ஷாக் வைக்கிறாளா. இன்னும் லில்லி கேஸ் வேற இருக்குல்ல, அதுலயும் வந்து அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. லில்லியும் கொண்டுட்டு கடைசியா அந்த பழியும் கேபி மேல போட்டுட்டு
இப்படி எல்லாத்தையும் ஜெயில தள்ளிடுவேன். அதுக்கு அடுத்து அந்த பூமிக்கு இந்த வீட்டுல சாதகமா யாரு இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசி அனாதையா தான் இருப்பா. அவளுக்காக இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒருத்தரா அவகிட்ட இருந்து பிரிச்சு வந்தாச்சு. இப்போ ககன் குடும்பத்துல இருந்து யாருக்கும் இவளுக்கு பூமிக்கு சப்போர்ட் கிடையாது. அதனால இனிமேல் பூமி அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவும் போறது இல்ல. இந்த வீட்டுல இந்த கேபி செரியை தானே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. செரிய ஒரு வழியா ஓடிச்சு கட்டியாச்சு. இந்த கேபியும் அந்த லில்லி கேஸை வச்சே இந்த கேபியும் கதையை முடிச்சு விட்டுறேன். அடுத்து இந்த வீட்டுல நான் வைக்கிறதா சட்டமா இருக்கும். அதுக்கடுத்து அந்த பூமி இதுக்கு எதுக்குலாம் நம்ம சின்ன வயசுல உயிர் பழைச்சோம், இதுக்கு நம்ம சின்ன வயசுலயே செத்து போயிருக்கலாமே, நம்ம ஏண்டா உயிரோட இருக்கிறோங்கிற நிலைமைக்கு வர விட மாட்டான். அவ சாகுற வர அவளுக்கு நான் அடி மேல அடி வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம நட்சத்திராவும் மருதானியாலையும் சூப்பர் பிளான் மம்மி, எப்படி மம்மி இவ்வளவு பிளான் போடுறீங்க, எப்படியோ அந்த பூமி ஒளிஞ்சா சரி அப்படின்னு இவங்க 3 பேர் கூடி பேசிட்டு இருக்க. இங்க வந்து இன்னைக்குதான் பார்த்தா நம்ம செரிக்கு ஹியரிங் வருது. கோர்ட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமி, மீரா, கேபி எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி வருவான்னு பாத்துட்டு இருந்தா எஸ்பி சூர்யா அப்பதான் போலீஸ் ஜீப்ல கூப்பிட்டு கையில வெனங்கெல்லாம் போட்டுட்டு அப்படி தூரத்துல நடந்து வராரு. இதை பார்க்கும்போது பெத்த மனசு பத்தி எரியுதுங்க மாதிரி நம்ம மீராக்கு வயிற்றுச்சல் தாங்கல. அந்த அளவுக்கு ரொம்ப என்னங்க இது, நம்ம செடிக்கு போய் இப்படி விலங்கு போட்டிருக்காங்க, அவன் என்னங்க பாவம் பண்ணா, அவன் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டான், என்னால இப்படி செடியை பார்க்கவே முடியலன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே இவரோ கேப்பியோ இங்க பாரு, சரி நல்லவன் நமக்கு தெரியும், ஆனா அவன் சட்டத்து பிடியில அவன் இப்போ ஒரு குற்றவாளி, நீ எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம், நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அப்படியே சரி அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவருமே வாழ்க்கையே விட்டுட்டாரு. நம்பிக்கை எல்லாமே போயிருச்சு. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாரு. உடனே போலீஸ் கிட்ட வந்தோன்னா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லுவாங்க. டே சரி என்னதுடா இதெல்லாம் அப்படின்னு சொன்னோம். அம்மா நான் எந்த தப்பு பண்ணலம்மா, நீங்களாச்சும் என்ன நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லி சரி சொல்லிட்டு இருப்பாரு. டே எனக்கு தெரியும்டா, நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், சரி நான் கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன் சரி அப்படின்னு நம்ம மீராவும் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பூமி தைரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் செடியை வெளியே எடுப்பேன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நான் கண்டிப்பா இந்த செடியை இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம பூமி. இதுதான் மக்களே இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெகா சந்தேசம் சீரியல், சலங்கையொலி சீரியல், அவள் வருவாள சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.